ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை 2 மெத்தடில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே கார்டனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நுண்ணுயிர் பெருக்கி தான். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரெல்லாம் வந்துட்டு பெருக்கிறதுனால நம்மளுடைய மண் வந்து நல்ல வளமான மண்ணாக இருக்கும். மண் வளமாக இருந்தாலே நம்மளுடைய செடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக பசுமையாக வளரத்துக்கு வந்து உதவியாக இருக்கும். இது நல்ல வந்து ஒரு அறுவடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூச்செடிகளில் வந்துட்டு முட்டுகளே வைக்க மாட்டுது, பல நாள் ஆகிட்டும் நம்மளுக்கு வந்து முட்டுகள் இல்லை, முட்டுகள்லாம் வந்து கருகி போகுது, சின்னதாக வருது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணலாம். சரி, இந்த சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பப்பாளி பழம் இல்லையா. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் பழங்கள் வந்து சாப்பிடும்போது அந்த தோலில் வந்து நம்ம வேஸ்ட் தான் பண்ணுவோம். அதை தூக்கி தூர போடாமல் அதை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்து ஒரு 5 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்து ஒரு 2 நாள் புளிக்க விட்டுருங்க. நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு மகு எடுத்து 10 மடங்கு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது வந்து வேறு வழியாக செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம்.